அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளில் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மார்க் 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 10 வரை. இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், இயேசு மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். அதுவும் குறிப்பாக அந்த மக்கள் இயேசுவோடு 3 நாட்கள் இருந்ததாக பார்க்கின்றோம். அவர்களுக்கு போதிய உணவை கொடுத்து மகிழ்ச்சியோடு அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். ஆக இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இயேசுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் துன்புற்றால், கஷ்டப்பட்டால் நாம் ஒரு சிலர் என்ன சொல்லுவோம்? பரிதாபப்படுவோம். 100 அல்லது 1000 ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செய்ய செல்வாங்க. மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? அவனுக்கு இது வேணும், அவன் செஞ்சதுக்கு இதை அனுபவிக்கணும் என்பது போன்ற வார்த்தைகளை உதிர்ப்பது உண்டு. ஒரு சிலர் ஐயோ பாவம் என்று சொல்வார்கள். ஆக இதில் நாம் எந்த நிலையினராக இருக்கின்றோம்? ஆனால் இயேசு பரிவு கொள்ளுகின்ற பொழுது, அந்த மக்கள் மீது பரிவு கொள்ளுகின்ற பொழுது ஐயோ பாவம் என்று பார்த்துவிட்டு சென்று விடவில்லை. மாறாக அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை நிதானமாக பார்க்கின்றார். அங்கே அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவை உணவு பற்றாக்குறை. காரணம் என்ன? அன்றைய காலகட்டத்தில் நமக்கு இன்று இருப்பது போன்று KFC, பிபிக்யூவா என்பது போன்ற பல்வேறுபட்ட ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் பல இருக்கிறது. சின்னதுலேருந்து பெருசு நிறைய இருக்கிறது. எந்த நேரத்துலையும் சாப்பாடு வேணும்னா கிடைக்கும். ஆனால் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி இல்லை. சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால தான் இந்த ரொட்டி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. ரொட்டின்னு என்னது? அவங்க முன்கூட்டியே பதப்படுத்தி அதை சுட்டு தங்களுடைய பைகளில் வைத்து பயணப்பட்டு செல்லுகின்ற இடங்களில் உண்பதற்கான உணவு. அப்படி என்றால் கடைகள் என்பது மிக குறைவாக இருக்கும். அதுவும் அன்றைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலையில் தான் கடைகள் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பெரும் கூட்டத்திற்கு உணவு கொடுப்பதற்கு ஒரு இடத்திலே கடைகள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அரிது. இன்னைக்கு ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசரு என்பது போன்ற பல நிலைகள் இருக்கிறது. அன்றைக்கு அந்த அளவிற்கு அதை செய்ய இயலாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே இயேசு இவர்களுக்கு உணவு கொடுக்க முன் வருகின்றார். அப்போ கேட்குறாரு, உங்ககிட்ட எத்தனை அப்பம் இருக்கு? 7 அப்பம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதை எடுத்து அந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு நிலை. ஆக இங்கே அடுத்ததாக பார்க்கின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால் பகிர்தல், இருப்பதை பகிரச் செய்தல். இப்போ இந்த இடத்துல நம்ம அது புதுமையாகவும் பார்க்கலாம், அல்லது இயேசு மக்களுடைய இதயங்களை மிளிரச் செய்தது, அதாவது கல்லான இதயத்தை கரைய வைத்துவது நிலையாகவும் கூட பார்க்கலாம். என நான் சொன்னேன், இந்த மக்கள் உணவை தங்களுக்கு எடுத்து வருவார்கள். அது ஒரு சிலர்கிட்ட தீர்ந்து போயிருக்கலாம், ஒரு சிலர்கிட்ட குறைவாக இருக்கலாம், ஒரு சிலர் நிறைய இருக்கலாம். ஆக ஒன்று இயேசு புதுமைகள் வழியாக அவர்களுக்கு அந்த அப்பத்தை பலிய பெருகச் செய்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாம், அல்லது இயேசு அந்த மக்களை பகிர்தலுக்கு உட்படுத்தி இருக்கலாம். பகிர்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆகவே மக்கள் தங்களிடம் உள்ளவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்திருக்கலாம் என்பதுதான். ஏன்னா இன்னைக்கு அந்த பகிர்தல் என்ற தன்மை மிகவும் குறைந்து போயிருக்கிறது. ஏன்னா அன்றாடம் வேலை செய்கின்ற மக்கள் அல்லது கொஞ்சம் ஏழைகளாக இருக்கின்றவர்கள் கூட கொடுப்பதற்கு முன் வருவார்கள். ஆனால் பல நேரங்களிலே வசதி படைத்தவர்கள் கொடுப்பதற்கு முன் வருவதற்கு யோசிக்கின்றார்கள். அது போல இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வசதி படைத்தவர்களுடைய யாரோடு அவர்கள் உணவருந்துகிறார்கள்? வசதி படைத்த நிலையில் உள்ளவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அவர்கள் இவர்களுக்கு செய்வார்கள். அப்படி இருக்கும் நிலையிலே அது கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இல்லை. ஏனென்றால் நாம் ஒன்றை செய்கின்றோம் என்றால் அது நமக்கு யார் திருப்பி செய்ய முடியவில்லையோ அவர்களுக்கு தான் நாம் செய்தது தகுதியும் நீதியுமாகும். உணவு, அது வேலை இல்லை, அவர்களிடத்தில் உணவு இல்லை, அந்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு தேவையான வேலையை பெற்றுக் கொடுப்பதோ அல்லது படிப்பதற்கு வழிவகை செய்வதோ இது போன்ற நிலைகளை செய்கின்ற பொழுது அது உண்மையான பகிர்தல். நம்மிடம் உள்ளவற்றை நாம் பகிர்ந்து கொடுக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் பகிர்வதை விரும்புவதில்லை. ஏனென்றால் நம்மிடம் இருக்கின்றவற்றை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இல்லை. நம்மகிட்ட நிறைய இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற 2 இட்லியோ அல்லது ஒரு தட்டு சோறோ அல்லது ஒரு 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். அது மீறி ஒன்றும் சாப்பிட போகிறதில்லை. அப்படியே வாகனத்தை எடுத்து போனாலும் 1 லிட்டர் பெட்ரோல், 2 லிட்டர் பெட்ரோல் இல்லை 5 லிட்டர் பெட்ரோல் தான் நம்ம போடுவோம். ஆனால் பேங்கில் லட்சத்தில் இருக்கும், கோடியில் இருக்கும், நிலம் அதிகமாக இருக்கும். ஆனால் எத்தனை நபர்களுக்கு அன்றாடம்
நாம் உணவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கின்றோம், அவர்களுடைய தேவைகளில் பங்கெடுக்கின்றோம், எதை பகிர்ந்து கொடுக்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றே உன்னை எடுத்துக்கொண்டால் அவைகளை நீ அவ்வளவு சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ஆக நம்முடைய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளுக்குமான வாழ்க்கை. நான் என்னிடம் கொடுத்தது எதற்காக? கடவுள் என்னிடம் கொடுத்தது நான் மற்றவர்கள் கொடுப்பதற்காக. ஆனால் நானே அதை வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நான் கடவுளுக்கு முன்பாக பாவம் செய்கின்றேன், தவறு செய்கின்றேன். ஆக கடவுள் எனக்கு அருள் கூர்ந்து கொடுத்திருக்கின்றார் என்றால் நான் உனக்கு கொடுப்பது போன்று நீயும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து வாழ். ஆக அதைத்தான் இந்த நற்செய்தியிலும் பார்க்கணும். இயேசு அந்த மக்களுக்கு பகிர்தலின் உண்மைத்தன்மையை விளக்கி சொல்லி அவர்களை பகிர வைக்கின்றார். அவர்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள், மகிழ்ச்சியோடு செல்லுகின்றார்கள். ஏனென்றால் பகிர்தலில் உண்மை பகிர்தல் மகிழ்ச்சி இருக்கும். கொடுக்க மனம் இல்லைன்னா அங்கே நெருடல் இருக்கும், வலி இருக்கும், துன்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது. ஆனால் உண்மையிலேயே பகிர்ந்து வலது கையை செய்வது இடது கை அறியாது இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ உன்னிடம் இருக்கின்றவற்றை மற்றவர்கள் கொடுத்து வாழ்கின்ற பொழுது, அது தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து வாழுகின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய அருளும் மாற்றம் நிரம்ப இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். சிந்திப்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு இந்த ஒரு நல்ல அறிவுரையை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களிடம் உள்ளவற்றை பகிர்ந்து வாழவும், பிறர் மீது பரிவு கொண்டு அந்த பரிவை செயலாக்கத்திற்கு கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை மரளையும் எங்களுக்கு நிறைவாக தந்துள்ள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.